அத்தை தடுமாறி நின்றாள். 11 வயசுல நடராஜும் அண்ணியும் அப்பாவை இழந்து வந்தாச்சு. அப்ப முதல் எனக்கு தெரிஞ்சு எதுவும் நடக்கல. அண்ணனுக்கு எல்லாம் தெரியும்னா எப்படி? தாரணி குழம்பி போயிருந்தாள். அண்ணன் கூச்சலிட்டான். அண்ணே, இப்ப சண்டை போடுற நேரமோ இது அதுக்கான இடமோ இல்ல. மறுபடியும் அதே ஜோசியர்கிட்ட போய் பேசி பார்த்துடலாம். அவர் பிழைக்க என்ன பரிகாரம்னு கேட்கலாம். மருத்துவத்தை கடந்து கடவுள் நமக்கு பக்கபலமாய் இருந்தாகணும். ஆமாங்க, அண்ணி ஆமோதிக்க மூவரும் ஜோசியரிடம் வந்தார்கள். மறுபடியும் நடராஜின் ஜாதக சங்கதி. ஜோசியர் எல்லாம் தெரிந்த மனிதர். அம்மா, அந்த தம்பிக்கு ஆயுள் பலம் உண்டு, தப்பா எதுவும் நடக்காது. ஆனாலும் சொல்லுங்க, என்ன செய்யணும்? அவங்க குடும்பத்துல ஒரு சம்பிரதாயம் உண்டு. புருஷன் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டா மனைவி தன் திருமாங்கல்யத்துல ஒரு பகுதியை எடுத்து கடவுளுக்கு காணிக்கையா செலுத்தணும். அப்படி செஞ்சா உடனே பிழைச்சிப்பார். தாரணி தவிப்புடன், நான் தயார். அதை எப்ப, எங்கே, எப்படி செலுத்தணும் என கேட்க, ஜாதகப்படி அவர் மனைவி சுந்தரி. அவத்தாலியை தான் காணிக்கையா செலுத்தணும். அப்பத்தான் பலன் கிடைக்கும். அண்ணனுக்கு கொலைவெறி ஏற்பட்டது. நிறுத்துங்க. இவ தாரணி, இவதான் அவருக்கு மனைவி. ஐயா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாங்க ஜாதக கட்டங்களை வச்சு சொல்றோம், அப்புறமா உங்க விருப்பம். இவர்கள் வெளியே வந்தார்கள். என்னம்மா இது, பைத்தியமே பிடிக்குது. இல்லைன்னே, இப்ப ஆத்திரப்பட்டு எந்த லாபமும் இல்லை. அத்தைக்கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். மூவரும் வீடு திரும்ப பக்கத்து வீட்டு அத்தையும் உடனிருக்க தாரணி தில்லையம்மாவிடம் வந்து உட்கார்ந்தாள். ஜோசியர் சொன்ன பரிகாரத்தை சொன்னாள். சுந்தரி தான் தாலியை காணிக்கையா செலுத்தணும்னும் அவதான் அவரோட மனைவின்னும் சொல்றார். எங்க யாருக்கும் புரியல. உங்க பிள்ளை நடராஜ் என்னை நிச்சயமா ஏமாத்தலன்னு இப்போவும் நான் உறுதியா நம்புறேன். என்ன நடந்தது தயவு செஞ்சு சொல்லுங்க. மகன் பிழைக்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? தில்லையம்மாள் ஆடி போனாள். சொல்லுங்க அத்தே, இந்த காதல் கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்லை. இன்னமும் எங்க சாந்தி முகூர்த்தம் நடந்து வாழ்க்கை தொடங்கல, அதுக்குள்ள விபத்து. இது ஏன்? என்ன ரகசியம்? கணவர் படத்தின் முன்பு போய் நின்றாள். நம்ம பிள்ளை பிழைக்கணும், எனக்கு வேற வழி தெரியல. அழுது மன்னிப்பு கேட்ட பிறகு வந்தாள். நாங்க ஸ்தம்பரத்துல இருந்தப்ப நடராஜ் பிறந்தான். அவனோட 11 வயசு வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். அப்ப விஸ்வநாதன் குடும்பத்தோட நாங்க ரொம்ப நெருங்கி இருந்தோம். ஒரு வகையில் அவர் எங்களுக்கு தூரத்து உறவு. நெருக்கம்னா அப்படி ஒரு நெருக்கம். விஸ்வநாதன் மகள் தான் சுந்தரி. நடராஜுக்கும் அவளுக்கும் கல்யாணம்னு விளையாட்டா பேச்சு தொடங்கி அது சீரியஸ் ஆகிடுச்சு. ஸ்தம்பரத்துல பால்ய விவாக பழக்கம் உண்டு. கோவில்ல வச்சு அதை நடத்துவாங்க. அதுக்குன்னு ஒரு குலமும் சம்பிரதாயமும் அதுல கொத்து சங்கதிகளும் உண்டு. நாங்க அந்த குலமோ பாரம்பரிய பழக்கம் உள்ளவங்களோ இல்லை. ஆனா அந்த பால்ய விவாகங்கள்ல பலமுறை கலந்துகிட்டதால எங்களுக்கு அதுல ஈர்ப்பு உண்டு. அதை இந்த பிள்ளைங்களுக்கு நடத்தி ஒரு பந்தத்தை தொடங்கி வைக்கலாம்னு முடிவெடுத்தோம். அது சரியா தப்பான்னு நாங்க யாருமே யோசிக்கல. எங்களுக்குள்ள அளவுக்கு மீறின பாசமும் நெருக்கமும் அறிவுபூர்வமா யோசிக்க விடல. அப்ப நடராஜுக்கு 9 வயசு, சுந்தரிக்கு 6. பால்ய விவாகத்தை நடத்த தீர்மானிச்சோம். பிறந்தநாள் கொண்டாடுற மாதிரி நாங்கள் 4 பேர், எங்கள் பிள்ளைங்க அவ்வளவுதான். ஏற்பாடுகளை செஞ்சோம். கோவிலில் வச்சு ஒரு முகூர்த்த நாளில் சுந்தரிக்கு தாலி கட்டினான் நடராஜ். இது அவருக்கு தெரியுமா? நிச்சயமா. 9ங்கிறதுனால நல்ல ஞாபகம் வச்சுக்கிற வயசு தானே. இப்போ உன்னை அவன் காதலிச்சு நீதான் வேணும்னு சொன்னப்ப இதுதானே எங்கள் மத்தியில் நடந்த சண்டை. இருதாரணி, நடந்ததை முழுக்க சொல்லுங்க. அண்ணன் பதட்டப்பட, தாலி கட்டி முடிச்சு எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஜோடியாக நிற்க வச்சு ஆர்த்தி எடுத்து சுந்தரி எங்கள் மருமகளாக உள்ளே அழைச்சோம். நாங்கள் அத்தனை பேரும் அதை ரசித்தோம், சந்தோஷப்பட்டோம். அந்த பொம்மை கல்யாணத்தை பிள்ளைங்க 2 பேரும் கூட ரசித்தாங்க. அப்புறமா அடுத்த மாதமே சுந்தரியோட அப்பாவுக்கு லக்னோவுக்கு மாற்றல் வந்தது. அதிர்ந்து போனோம். முதல்ல மனைவி கங்காவையும் மகளையும் விட்டுட்டு அவர் மட்டும் போனார். 6 மாதம் சமாளித்தார். அப்புறம் முடியல. ஒரு நாள் வந்து இவங்களையும் கூட்டிட்டு போனார். அந்த பிரிவுக்காக நாங்கள் அழுததை விட நடராஜும் சுந்தரியும் அதிகமாக அழுதாங்க. பிறகு 1 வருஷம் கடதாசி மூலமா பேசிக்கிட்டோம். நோய் வந்து எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போனார். வாழ்க்கையே தடம் புரள ஊரை விட்டு வந்தோம். அதில் பெரிய அதிர்ச்சி என்னன்னா, என் கணவர் மறைந்த நேரம் விஸ்வநாதன் மனைவியும் அங்கே இறந்துட்டா. நடராஜ் தகப்பனையும் சுந்தரி தன் தாயையும் இழந்தது ஒரே நாளில். துணை இழந்த நாங்கள் 2 பேரும் துக்கம் காரணமாக சந்திக்க கூட முடியல. அப்புறமா வாழ்க்கை போராட்டம். அந்த தொடர்பை விட்டு போச்சு. நடராஜ் படித்தான். நல்ல வேலை கிடைத்தது. கல்யாண பேச்சு ஆரம்பமாச்சு. தன் காதலை அவன் சொன்ன அன்னைக்கு பெரிய பிரச்சனை வெடித்தது. உனக்கு கல்யாணம் நடந்தாச்சு நடராஜ், இந்த காதல் செல்லாது. என்ன உளறீங்க? எனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு?
உன்னோட 9வது வயசுல சிதம்பரம் கோயில்ல சுந்தரி கழுத்துல தாலி கட்டின. மறுபடியும் உளராதேம்மா. அது பொம்மை கல்யாணம். அது செல்லாது. விட்ரு. என்னடா பேசுற? பெத்தவங்க முன்னால நின்று கடவுள் சன்னதியில நடத்தி வச்ச கல்யாணம். நீயும் அதுக்காக சந்தோஷப்பட்டிருக்க. 9 வயசுல எனக்கு என்னம்மா தெரியும்? சுந்தரியை அப்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் சொன்னப்ப எங்களுக்கும் விளையாட்டாய் இருந்தது. அதை இப்ப நீ பிடிச்சிக்கிட்டு பேசுற. அப்பாவும் போய் குடும்பங்களும் பிரிஞ்சு 16 வருஷங்களாச்சு. அது ஒரு சுகமான கற்பனை, சந்தோஷம். அதையே பிடிச்சிக்கிட்டு இப்ப பேசினா உன்னை பைத்தியம்னு சொல்லுவாங்க. விட்ரு. அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இல்லம்மா. இருக்குடா, சுந்தரி தான் என் மருமகள்னு ஆண்டவன் அப்பவே ஒரு தீர்ப்பை எழுதியாச்சு. அந்த சுந்தரி எங்கே, எப்படி இருக்காள்னு இப்போ உனக்கு தெரியுமா? அண்ணனோடது அரசாங்க வேலை. தேடி கண்டுபிடிக்கிறது சுலபம். நீதாண்டா அதை செய்யணும். இல்லம்மா, தாரணியை நான் விரும்புகிறேன். அவளைத்தான் கட்டிப்பேன். தப்புடா, சுந்தரிக்கு துரோகம் செய்யக்கூடாது. ஐயோ நிறுத்துமா. அவ அப்பா அந்த பால்ய விவாகத்தை மதிச்சு உனக்காக காத்திருந்தா தேடி வந்து பேசியிருப்பார். தாரணியை நீ நிராகரிச்சா நான் உயிரை விட்டுருவேன். பழைய நினைவிலிருந்து விடுபட்டாள் தில்லையம்மா. எங்க மத்தியில் ஒரு பெரிய யுத்தமே நடந்தது. சுந்தரிக்கு மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும். 6 வயசுல முடி நிறைய இருக்கும். தலைக்குள்ளாம பூவை சூட சொல்லுவா. உடனே நடராஜ் அவளை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுப்பான். அப்ப மல்லிகை முத்தமாய் இருந்தது. எங்க மத்தியில யுத்தமா மாறிடுச்சு. பிள்ளையே இழக்க விரும்பாம உன்னை கட்டி வச்சேன். ஆனா அது தப்பு. தெய்வத்திற்கே பொறுக்கல்ல. அவனை சாச்சிடுச்சு. இது சுந்தரியோட கண்ணீர் சாபம். அதுதான் இந்த விபத்து. சொல்லிவிட்டு தில்லையம்மா கதறி அழ அண்ணன் சேது கடுப்பாகி விட்டான். என்ன பேசுறீங்க? பால்ய விவாகம் செய்தது சட்ட விரோதம். இன்னைக்கும் அது நடக்குது. அது எனக்கு தெரியாது. ஆனா நீங்க பேசுறது சரியில்லை. சரிப்பா, நான் பேசுறது தப்பாகவே இருக்கட்டும். ஜோசியர் என்ன சொல்றார்? நாடி ஜோசியத்தில் அவன் மனைவி சுந்தரியும் தானே வந்திருக்கு. இப்போவும் அவளோட தாலியை கலட்டி காணிக்கையா போடத்தானே சொல்றாங்க. அவளுக்கு கோவிலில் வச்சு நடராஜ் கட்டின தாலி இருக்கே, அது பொய் இல்லையே. ஆவேசமாக எழுந்தான் சேது. என் தங்கச்சி தாரணிக்கு இன்னும் வாழ்க்கை தொடங்கல. அதுக்குள்ள அதை முறிக்க பார்க்குறீங்களா? இது தெய்வத்தோட தீர்ப்பு தம்பி. இதை சட்டத்துக்கு முன்னால வச்சா உங்க பேச்சு எடுபடாது. அந்த சட்டம் வந்து என் பிள்ளையோட உயிரை காப்பாத்துமா? விவாதம் வலுக்க. அண்ணே நீ இரு. சண்டை போட இது நேரமில்லை. அவர் பிழைக்கணும். அத்தே, இனி நாம பேசலாம். சுந்தரி எங்கே இருப்பா? அவளை தேடி பிடிக்கணும். அவளுக்கு இவர் கட்டின தாலியை வாங்கி காணிக்கையாக செலுத்தணும். அதுக்காக முழு முயற்சியை போர்க்கால வேகத்தில் செய்யணும். நான் தயாராயிருக்கேன். தில்லையம்மா விசுக்கன நிமிர்ந்தாள். நீ நிஜமாத்தான் சொல்றியா? கல்யாண பந்தம் யார் கூடன்னு பட்டிமன்றம் நடத்துகிற நேரம் இல்லை இது. அவரை மீட்கணும். சொல்லுங்க. அரசாங்க உத்தியோகத்தில் சுந்தரியோட அப்பா எதில் இருந்தார்? மத்திய அரசாங்க உத்தியோகம்தான்மா. அதனால்தான் வடக்கே மாற்றலானார். இப்போ ரிட்டையர்ட் ஆகியிருப்பாரா? இல்லை அம்மா, அவருக்கு இப்போ 53 வயசு தான். நட்ராஜ் அப்பாவும் அந்த அண்ணனும் ஒரே வயசு. அண்ணே, எப்படியாவது அவங்களை தேடி பிடிக்கணும். வரியா? சாரி தாரணி, இந்த ஆட்டத்துக்கு நான் இல்லை. சரி விட்ரு. நானும் படித்து வேலை பார்க்கிறவதான். என் புருஷனை காப்பாற்றுற கடமை எனக்கு இருக்கு. நானே தேடி கண்டுபிடிக்கிறேன். தாரணி, உன் தலையில நீயே மண்ணை அள்ளி போட்டுக்க போறியா? அவருக்கு தலையில் அடிபட்டிருக்கு. அவர் பழைய நிலைக்கு மீண்டு வர நான் எதையும் செய்வேன். தில்லையம்மா முகத்தில் வெளிச்சம் படர்ந்தது. ஆஸ்பத்திரியில் கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டில் நடராஜ் இருந்ததால் பார்க்கக்கூட அனுமதி இல்லை. இன்னமும் உயிர் போராட்டம் நீடித்தது. அத்தே, நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் உட்காருங்க. நான் பின்னால் வரேன். அந்த குறிப்பிட்ட மத்திய அரசு அலுவலகம் பற்றி விசாரிக்க அவளுடன் படித்த ஒருத்தி அங்கே வேலை பார்ப்பது தெரிய வர தாரணி நேராக அங்கே போய்விட்டாள். வருடம் பேரை சொல்லி லக்னவுக்கு மாற்றல் என கூற அலசல் அதிவேகமாக நடந்தது. ஆமாதாரணி, சிதம்பரம் விஸ்வநாதன்னு சொல்கிறாங்க. அவரே தான். அவர் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கார். கடந்த 7-8 வருஷமாக அங்கே தான் இருக்காராம். விலாசம் கிடைக்குமா? ரொம்ப சுலபம். ஆஃபீஸ் மூலமாக பிடிச்சி இப்போவே உனக்கு தரேன். சில நொடிகளில் விஸ்வநாதனின் விலாசம் கைக்கு வந்துவிட்டது. நேராக ஆஸ்பத்திரிக்கு வந்தாள். டாக்டரை பார்த்தாள். அதே நிலைமைதான்மா. உயிர் ஆபத்தை தாண்டல. சிகிச்சை அளிச்சுக்கிட்டே இருக்கோம். மாமியாரிடம் போனாள். விலாசம் கைக்கு வந்தாச்சு. உங்களுக்கு தான் அவரை தெரியும். வாங்க அத்தே. தாரணியின் அண்ணன் சேதுவை ஆஸ்பத்திரியில் இருக்க வைத்துவிட்டு பெண்கள் இருவரும் புறப்பட்டார்கள். பால்ய மனைவியை தேடி ஒரு பயணம் ஆரம்பமானது. கோவையில் விஸ்வநாதனின் அலுவலக வீட்டு முகவரிகள் கையில் இருந்தன. அங்கு உறவுக்காரர்கள் யாரும் இல்லை. ஹோட்டலில் ரூம் போட்டுடலாம் அத்தே. எதுக்கு?
விடு, அண்ணன் என்னை பார்த்துட்டா எதுக்கு ஹோட்டல்னு கேட்டு கோவப்படுவார். அத்தே, பார்த்து 16 வருஷங்களாச்சு. யார் நிலைமை எப்படியோ, நான் சொல்றதை கேளுங்க. அறை எடுத்து குளித்தார்கள். காலை சிற்றுண்டியை அறைக்கே கொண்டு வர செய்தாள் தாரணி. எனக்கு பிடிக்கல, படபடப்பாய் இருக்கு. அண்ணன் முகத்தை எப்படி பார்க்க போறேன்? உன் பிள்ளைக்காக இங்கே ஒருத்தி காத்திருக்கா. நீ எப்படி நடராஜுக்கு கல்யாணம் நடத்தலாம் என என்னை தாளிக்க போறார். தாரணிக்கு எரிச்சலாக இருந்தது, அடக்கி கொண்டாள். கோவை சிங்காநல்லூரில் வீடு இருப்பதாக விலாசம் சொன்னது. ஆட்டோ பிடித்து புறப்பட்டார்கள். இனிப்பு பழங்கள் வாங்கி கொண்டார்கள். தேடி பிடித்து அந்த தெருவுக்குள் நுழைந்து விட்டார்கள். வீட்டு வாசலில் கணிசமாக கூட்டம் தெரிந்தது. கடவுளே, நல்லதா கெட்டதா? நாம வந்த வேளை தப்பா? தில்லையம்மாவுக்கு பதட்டம். அத்தே, பெண்கள் பூ வச்சுட்டு தாம்பூலம் தரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்லதுதான் நடக்குது. ஆட்டோவை அனுப்பிவிட்டு மெதுவாக நெருங்கினார்கள். இங்கே என்ன நடக்கு? அம்மா மெதுவாக கேட்க, நீங்க யாரு? விஸ்வநாதன் மாமா பொண்ணுக்கு வளைகாப்பு நடக்குது. யாருக்கு? சுந்தரிக்கா? ஆமா. தில்லையம்மா தலையில் பலத்த அடி விழுந்தது. தாரணி பார்த்த பார்வையை தாங்க முடியவில்லை. வாங்க அத்தே, நல்லது நடக்கும்போது வந்திருக்கோம். உள்ளே நுழைய சிம்மாசன நாற்காலியில் உட்கார வைக்கப்பட்டிருந்தாள் சுந்தரி. பட்டு சேலை கட்டி நகைகள் அணிந்து கழுத்தில் மலர் மாலையுடன் அலங்கார சகிதம் மேடிட்ட வயிறுடன் அமர்ந்திருக்க பெண்கள் அவளுக்கு நலங்கு வைத்து கொண்டிருக்க விஸ்வநாதன் வந்தவர்களை வரவேற்றார். 6 வயதில் பாவாடை சட்டை போட்ட பிராயத்தில் பார்த்த சுந்தரி. அடையாளமே தெரியவில்லை. ஜாடை மாறி வேறு மாதிரியாக இருந்தாள். அந்த கொழுக் மொழுக் குண்டு உருவம் தொலைந்து போயிருந்தாள். இப்போது ஒடிசலாக காணப்பட்டாள். அந்த பெரிய கண்களும் பட்டு கன்னமும் அப்படியே இருந்தன. தலை நிறைய மல்லிகை. குழந்தை சுந்தரியை சிறுவன் நடராஜ் முத்தமிடும் காட்சி தில்லையம்மா கண்ணுக்குள் வந்தது. அத்தே, போய் பேசுங்க. விஸ்வநாதனை நெருங்கினாள் அம்மா. அண்ணே, என்ன ஞாபகம் இருக்கா? கேட்டதும் அவர் திரும்பினார். உற்று பார்த்தார். தெரியலையம்மா, அதுக்குள்ள மறந்தாச்சு. 16 வருஷம் ஓடிப்போனா முகம் மறந்து போகுமா? சிதம்பரம், தில்லையம்மா இப்ப ஞாபகம் வருதா? அவரது முகம் நொடியில் மாறியது. அதற்குள் ஓர் இளைஞன் பக்கத்தில் வந்தான். யார் மாமா இவங்க? அவரிடம் சன்னமாக ஒரு திணறல். தெரியலையே மாப்பிள்ள, யோசிக்கிறேன். அசோக், இது யாருப்பா? கேட்டபடி ஒரு பெண்மணி வர. தெரியலக்கா, மாமாவை தேடி யாரோ வந்திருக்காங்க. என்னண்ணே, சிதம்பரத்தில் நாம் இருந்த நாட்களெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா? அன்னி காலமான நேரத்தில் கூட என்னால் வர முடியல. அதே நாளில் தானே அவரும் இறந்தார். நான் தகவல் அனுப்பினேனே. நடராஜை மறந்திருக்க மாட்டீங்களே. சாரிம்மா, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இடம் மாறி வந்துட்டீங்க. அண்ணே, நான் சிதம்பரத்தில் இருந்ததில்லை. அடக்கடவுளே, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி புரட்டி பேசுகிறீங்க? நீங்கள் தானே விஸ்வநாதன்? மனையில் உட்கார்ந்திருக்கிறது உங்கள் மகள் சுந்தரி தானே? மாப்பிள்ளை அசோக்கின் அக்கா பக்கத்தில் வந்தாள். பேரையெல்லாம் சரியா சொல்கிறாங்களே. ஆமாம்மா, ஆனால் நான் சிதம்பரத்தில் இருந்தது கிடையாது. இவங்களை எனக்கு தெரியாது. தில்லையம்மா ஆடி போனாள். வேகமாக சுந்தரி நெருங்கினாள். அம்மாடி, நீங்கள் சிதம்பரத்தில் இருந்ததில்ல. உன்னோட 6 வயசு வரைக்கும் நீங்கள் அங்கே இருந்தீங்க. மல்லிகைன்னா உனக்கு உயிர். முதுகில் மச்சம் இருக்கும். பூண்டு வாசனை வந்தா நீ வாந்தி எடுப்ப. கொஞ்சம் திக்குவாய் உண்டு. இடது கையால் தான் எழுதுவ, சரியா? அசோக் மிரண்டான். அக்கா, சுந்தரிக்குள்ள அடையாளங்களையும் குணங்களையும் இந்த அம்மா அப்படியே சொல்கிறாங்க. எல்லாம் சரிதான், ஆனால் நாங்கள் சிதம்பரத்தில் இருந்ததா எனக்கு ஞாபகம் இல்லை. இவங்க முகமும் நினைவில்லை. நீ குழந்தையா இருந்த. உங்க அப்பா எப்படி மறந்து போனார்? சுந்தரி. அக்காள் கணவன் பரசு உள்ளே வந்தான். சரி விடுங்க, மாமாவுக்கு மறந்திருக்கலாம். இல்லைன்னா அவங்க தப்பா சொல்லியிருக்கலாம். இல்லைங்க, இந்த அண்ணனும் என் வீட்டுக்காரரும் நல்ல நண்பர்கள். ஒட்டி உறவாடின குடும்பம். உயிருக்கு உயிராய் இருந்தோம். சுந்தரி பிறந்தப்ப பிரசவ அறையிலே இருந்து குழந்தைய டாக்டர் எடுத்துட்டு வந்தப்ப கையில் வாங்கினது நான். சுந்தரியோட முதல் பிறந்த நாளுக்கு பட்டு பாவாடை, காதுக்கு ஜிமிக்கி எல்லாம் போட்டு மாமன் ஸ்தானத்தில் எங்கள் வீட்டுக்காரர் மடியில் வச்சு தான் காது குத்தினோம். அவளுக்கு எப்பவும் நான் தான் சாப்பாடு ஊட்டுவேன். என் மடியில் தான் தூங்குவா. சுந்தரியை வளர்த்ததே நான் தான். அண்ணனுக்கு எப்படி இதெல்லாம் மறந்து போச்சு? அத்தே, தாரணி அழைக்க. இருமா, லக்னவுக்கு மாற்றலாகி போனார் அண்ணன். டிபார்ட்மெண்ட்டில் தான் நீ விசாரிச்சு விலாசத்தை வாங்கித்தானே நம்ம வீடு தேடி வந்திருக்கோம். அதற்குள் கூட்டம் கூடிவிட்டது. அத்தனை பேரும் அசந்து போனார்கள். புள்ளி விவரங்கள் கனசுத்தமாக இருக்க அசோக், அவனது அக்காள், அத்தான் எல்லோரும் சந்தேகத்துடன் திரும்பினார்கள். வளைகாப்பு நிகழ்ச்சியில் ஒரு பாதிப்பு உண்டாகிவிட்டது. அண்ணே, ஏன் பொய் சொல்றீங்க? உங்களுக்கு எங்க மேல என்ன கோபம்? விஸ்வநாதன் ஆடிப்போனார். எப்படி சமாளிப்பது என்றே அவருக்கு புரியவில்லை. தாரணி உள்ளே புகுந்தாள். விடுங்க, இப்ப வளைகாப்பு நடக்கட்டும். மங்களகரமான நிகழ்ச்சி தடைபடக்கூடாது. அப்புறமா மற்றதை பேசிக்கலாம். நீங்க தொடர்ந்து நடத்துங்க. நீங்க யாருங்க? சுந்தரி மெதுவாக கேட்க. இவங்களோட மருமக, பேரு தாரணி. இவங்க மகன் நடராஜோட மனைவி. இப்பதான் கல்யாணமாச்சு.
சொன்னவள் விஸ்வநாதன் முகத்தில் ஒரு வெளிச்சம் படர்வதை கவனித்தாள். நலங்கு வைக்கும் வைபவம் தொடர, நீ வாம்மா, நீயும் கல்யாணமான பொண்ணுதானே, தாராளமா நலங்கு வைக்கலாம். அக்கா அழைக்க அவள் எழுந்து போனாள். தாரணி, நீ செய்ய வேண்டாம் அத்தே, இது பொது இடம், கோபத்தை காட்டாதீங்க, நாம தனியாக பேசிக்கலாம், சின்ன குரலில் சொல்லிவிட்டு தாரணி இயல்பாக வந்து நலங்கு வைத்தாள். அவளையே பார்த்தாள் சுந்தரி. ஏதோ பேச நினைத்தாள். அது தாரணிக்கு புரிந்தது. சுற்றி பெண்கள் இருந்த காரணமாக பேச முடியவில்லை. தில்லையம்மா எரிச்சலுடன் இது நடந்து முடியட்டும் என்று காத்திருந்தாள். வந்தவர்களில் ஒரு பகுதியினர் சாப்பிட்டு தாம்பூலம் தரித்து அரட்டை ஓடிக்கொண்டிருந்தது. யார் அந்த அம்மா, புட்டு புட்டு வைக்கிறாங்க, இவர் நிச்சயமா போய்தான் சொல்றார். ஏன், வளைகாப்பு நிகழ்ச்சியை விட இது சுவையூட்ட. அசோக்கின் அக்கா அத்தானை தனியாக அழைத்து வந்தார் விஸ்வநாதன். தில்லையம்மா இதை கவனித்தாள். என்னை மன்னிச்சிடுங்க, நாங்கள் ஸ்தம்பரத்தில் இருந்தது நிஜம்தான், அவங்க பேசின எதுவுமே பொய் இல்லை. அப்புறமா ஏன் அப்படி சொன்னீங்க? குடும்ப ரீதியாக ஒரு சின்ன பிரச்சனை வந்து அது பெருசாகி பகையாக மாறிடுச்சு. அதனால் அங்கே இருக்க பிடிக்காம லக்னோவுக்கு மாற்றல் வாங்கிட்டேன். அந்த ஏக்கத்தில் தான் என் சம்சாரம் இறந்தா. அப்புறமா எங்கள் தொடர்பு விட்டு போச்சு. இப்போ எதுக்காக இங்கே வந்தாங்கன்னு புரியல. எதுக்கு வந்தாலும் எனக்கு பார்க்க பிடிக்கல, அந்த அம்மா கிட்ட பேச பிடிக்கல. அவங்களை அனுப்பிடுங்க. மாப்பிள்ளை, அதில் மருமகளை மட்டும் கூப்பிடுங்க, நான் பேசி அனுப்பிடுறேன். சரி மாமா. அசோக் தாரணியுடன் வந்தான். மாமா உங்களை மட்டும் கூப்பிடுறார். போனாள். சொல்லுங்க, நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? ரொம்ப முக்கியமான விஷயம். அதை இங்கே வச்சு சொல்ல வேண்டாம். நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் எதிரில் தங்கி இருக்கோம். ஹோட்டல் பெயரை சொன்னாள். தயவு செஞ்சு நீங்கள் வாங்க. சரிம்மா, சாப்பிட்டுட்டு போங்க. நடராஜ் நல்லா இருக்கானா? நான் இங்கே வந்ததே தாலி பிச்சை கேட்டுத்தான். இந்த வாக்கியம் அசோக் காதில் விழுந்தது. தாரணி திரும்பி அத்தையிடம் வந்தாள். புறப்படுங்க. இல்லை, நான் வரமாட்டேன். பிடிவாதம் பிடிக்காதீங்க. அவர் நம்மை பார்க்க கண்டிப்பா வருவார். இங்கே எந்த விவாதமும் வேணாம், புரிஞ்சுக்குங்க அத்தே, ப்ளீஸ் என்றாள். தில்லையம்மாள் கடுப்புடன் எழுந்தாள். தாரணி சுந்தரிடம் வந்தாள். நாங்க வர்றோம். சுந்தரி கலக்கத்துடன் தலையாட்டினாள். இவர்கள் இருவரும் வாசலுக்கு வர, எதிரே ஒரு ஆட்டோ நிற்க அதை அழைத்து ஏறிக்கொண்டார்கள். அது புறப்பட்டது. அசோக் அவர்களையே கவனித்தான். நான் இங்கே வந்ததே தாலிப்பிச்சை கேட்டுத்தான். தாலிப்பிச்சையா? அதற்கு என்ன அர்த்தம்? இந்த பெண் நடராஜின் மனைவி, கட்டின புருஷன் இருக்க இங்கே வந்து மாமாவிடம் எதுக்காக தாலி பிச்சை கேட்கணும்? கேள்வி பூதாகரமாக எழுந்தது. சுந்தரிடம் கேட்டால் தெரியுமா? வளைகாப்பு முடியும் தருவாயில் இருந்தது. அப்பா மற்றவர்களிடம் என்ன பேசியிருப்பார்? நான் எதையும் உளறி மாட்டிக்க கூடாது. சுந்தரிக்குள் பதட்டம். அதே நேரம் தில்லையம்மாவும் தாரணியும் ஹோட்டலுக்கு வந்து விட்டார்கள். கூசாம பொய் சொல்றார் பாத்தியா, என்னால் தாங்கிக்க முடியல. அத்தே, ஏன் உங்களால் புரிஞ்சுக்க முடியல? சுந்தரிக்கு வேறு கல்யாணம் முடிஞ்சு கர்ப்பமாகி வளைகாப்பு நடக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த பால்ய விவாகத்தை அவங்க அப்பா மதிக்கல. மாப்பிள்ளை வீட்டுக்கு அது தெரிய வேண்டாம் தான் உங்களை தெரியலன்னு அவர் பொய் சொல்லியிருக்கார். நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டாமா? ஏன், தெரிஞ்சா என்ன? என்ன பேசுறீங்க? சுந்தரி அவர் மகள். பால்ய விவாகமாக இருந்தாலும் பால பருவத்தில் அவள் கழுத்தில் வேறு தாலி ஏறி இருக்குன்னு சிலரால் அதை தாங்கிக்க முடியாது. அதுக்கெல்லாம் அர்த்தம் கிடையாதுன்னு நினைக்கிற முற்போக்கு சிந்தனை அவங்க கிட்ட இல்லைன்னு இந்த நாள் சுந்தரிக்கு நரகமாயிடும். அவர் வருவார், பேசிட்டு புறப்படலாம். அதெப்படி? ஜோசியர் சொன்னதென்ன? சுந்தரி கழுத்தில் இருக்கிற தாலியில் ஒரு பகுதியை கடவுளுக்கு காணிக்கையாக செலுத்தினாதான் நடராஜ் உயிர் பிழைப்பான். அதுக்கு தானே நாம் வந்திருக்கோம். எப்படி அத்தே முடியும்? கழுத்தில் இப்போ இருக்கிற தாலி அந்த அசோக் கட்டினது. அதில் ஒரு பகுதியை எப்படி அவளால் கலட்ட முடியும்? நான் அதை கேட்கல. அவளுக்கு என் பிள்ளை நடராஜ் கட்டின தாலி எங்கே? அத்தே, இது சரியில்லை. அவரோட 9 வயசில் நடந்த அபத்தமான சடங்குக்கு இத்தனை முக்கியத்துவம் தரணுமா? என்ன பேசுகிற நீ? கோவிலில் வச்சு நடந்த அதுவும் கல்யாணம்தான். அதை அபத்தம்னு சொன்னால் நான் தாங்க மாட்டேன். நீதானே அவகிட்ட தாலி பிச்சை கேட்டு வந்திருக்க. இப்போ இப்படி பேசுகிற? நான் வந்தது நிஜம்தான் அத்தே. ஆனால் அவள் இப்போ இன்னொருத்தர் மனைவி. அவரோட பிள்ளையே சுமக்கிறா. இதை பேசக்கூட அவளின் அப்பா விரும்பல. ஏன், பேசினா மகளுக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம்னு பயப்படுறார். அதை புரிஞ்சுக்கிட்டு நாம் ஒதுங்குறது தான் விவேகம். பின்ன எதுக்கு அவரை இங்கே வர சொன்ன? அதை அவர் வந்த பிறகு சொல்கிறேன். நடராஜை கடவுள் தான் காப்பாற்ற முடியும். 6 வயசில் தாலி கட்டிக்கிட்ட சுந்தரி காப்பாற்ற முடியாது. இந்த மாதிரி கண்மூடித்தனமான ஜோசிய நம்பிக்கைகளை நான் வெறுக்கிறேன். யாருக்கும் பாதகம் இல்லாமல் உங்கள் பிள்ளை பிழைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதே நேரம் அங்கே வளகாப்பு முடிஞ்சு வந்தவர்கள் எல்லாரும் சாப்பிட்டு வீடு திரும்ப அசோக்கின் அக்காவும் அத்தானும் அவர்களது குழந்தைகளும் புறப்பட்டார்கள்.
அப்படி என்ன பகை உங்களுக்கு? ஒட்டி உறவாடின நீங்க மாத்திரை வாங்கிட்டு போற அளவுக்கு என்ன வெறுப்பு? விஸ்வநாதன் திணறினார். உனக்கு தெரியுமா சுந்தரி? இல்லை அண்ணி, நான் குழந்தையாச்சே. அப்புறம் நீ வளர்ந்த பிறகு உங்க அப்பா இதை பற்றி பேசலையா? இல்லையே. சரி விடேன். இப்ப அதை கேட்டு என்ன சாதிக்க போற? போலாமா? பரசு கேட்க. என்னங்க, அவங்களை வீட்டில் விட்டுட்டு வாங்க. நான் நாளைக்கு வரேன் சுந்தரி. அவர்களோடு அசோக் புறப்பட்டு போக. என்னப்பா, எதுக்கு பொய் சொல்லி மாட்டிக்கிட்டீங்க? தில்லையத்தை புட்டு புட்டு வச்சுட்டாங்களே, அப்புறமா இன்னொரு பொய் சொல்லி மழுப்பிட்டீங்க. அண்ணி கிளறாங்க. எனக்கு படபடப்பா இருக்கு சுந்தரி. எதுக்கு? மாப்பிள்ளை குடும்பம் சாஸ்திர சம்பிரதாயத்தில் ரொம்ப நம்பிக்கையும் பிடிப்பும் உள்ளவங்க. சிதம்பரத்தில் நடந்த பாலிய விவாகத்தை தில்லையம்மா உடைச்சிட்டா இவங்களால அதை சாதாரணமாக எடுத்துக்க முடியுமா? அது ஒரு தாலி விவகாரம் பூதாகரமாக மாறிட்டா. அது மட்டும் இல்லை, அந்த நடராஜ் மனைவி என்கிட்ட தாலி பிச்சையே கேட்டுட்டா. இதுக்கு என்னப்பா அர்த்தம்? தெரியல. அவங்க தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு என்னை வர சொல்லியிருக்கா. நான் இப்போவே போய் பார்த்துட்டு வரட்டுமா? அவங்க கிட்ட பேசி புரிய வச்சுட்டு வந்துடுறேம்மா. அப்பா, நானும் வரட்டுமா? இப்போதான் வளைகாப்பு முடிஞ்சிருக்கு. 8 மாத கர்ப்பிணி. நீ எதுக்குமா? இல்லைப்பா, நானும் வரேன். உங்களுக்கு பதட்டமும் முன்கோபமும் அதிகம். ஏற்கனவே இரத்த அழுத்தம் கூடுதலாயிருக்கு. உங்களை தனியாக விட எனக்கு பயம். அதான் நானும் வரேன். திடீர்னு மாப்பிள்ளை வந்துட்டா அவர் களைப்பாயிருக்கார், வரமாட்டாருப்பா. நாம 2 பேரும் போயிட்டு சீக்கிரமா வந்துடலாம். அந்த தாரணி நல்ல பொண்ணா தெரியுறா. ஆனா தில்லை பதட்டப்படுறாளே. அத்தை கிட்ட நான் பேசுறேன்ப்பா, என்னையும் கூட்டிட்டு போங்க. சரிம்மா, இப்பவே புறப்படு. நான் கால் டாக்ஸிக்கு சொல்றேன். ஜடை அலங்காரத்தை கலட்டி அதிகப்படியான பூக்களை அவிழ்த்தாள் சுந்தரி. முகம் கழுவி தயாராக வாசலில் டாக்ஸி வந்து நின்றது. வளைகாப்பு முடிந்து 4-5 மணி நேரம் ஆகிவிட்டது. அங்கே தில்லையம்மா இருப்பு கொள்ளாமல் தவித்தாள். பொய் சொன்னவர் வராமல் இருந்துட்டா? வருவார் அத்தே. வரலன்னா நான் திரும்பவும் போவேன் அத்தே. நாம் இங்கே வந்ததே யாசகம் கேட்டு. இதில் மிரட்டினா தர்மமா அத்தே? பொறுங்க, நிச்சயம் வருவார். பிற்பகல் 3 மணிக்கு விஸ்வநாதனும் சுந்தரியும் ஹோட்டல் வாசலில் வந்து இறங்கினார்கள். தாரணி என்று சொல்ல வரவேற்பில் வழிகாட்ட கதவை தட்டினார்கள். தாரணி திறந்தாள். வாங்க. அட சுந்தரி, நீங்களும் வந்திருக்கீங்களா? என்னது, என் மருமகளுமா? தில்லையம்மா பாய்ந்து வந்தாள். மருமகளே, நீ வருவேன்னு நான் கொஞ்சமும் நினைக்கல. அவ உங்க மருமக இல்லம்மா. சார், அண்ணன் மகளுக்கும் மருமகள் தானே உறவு. அத்தை அதை சொல்கிறாங்க. தாரணி சமாளிக்க. எப்படி இருக்கீங்க அத்தை? சுந்தரி கேட்க. இப்போதான் அத்தைன்னு தெரியுதா? வீட்டுக்கு வந்தப்ப உங்கள் அப்பா அவமானப்படுத்தினப்ப நீயும் பார்த்துக்கிட்டு சும்மா தானே இருந்த. அதுக்கு விளக்கம் தரத்தான் அப்பா தடுத்தும் கேட்காம நானும் புறப்பட்டு வந்திருக்கேன். சுந்தரி, உட்காருங்க. காஃபிக்கு சொல்லட்டுமா? அங்கே சாப்பிடாம வந்துட்டீங்க, இங்கே என்ன உபசரிக்கிறியா? அண்ணே, வயிறு முட்டை கொடுத்துட்டீங்களே, எப்படி சோறு இறங்கும்? சரி, எங்களை தேடி நீங்கள் 2 பேரும் எதுக்கு வந்தீங்க? நடராஜ் எங்கே? தில்லையம்மா கதறி அழத் தொடங்கினாள். தாரணி சமீபத்தில் நடந்த கல்யாணம் பற்றி சொல்ல. முதலிரவு கூட நடக்கல. சிதம்பரம் கோவிலுக்கு புறப்படுற நேரம் அவருக்கு விபத்து ஏற்பட்டு டாக்டர்கள் கெடு வச்சிட்டாங்க. உயிருக்கு போராடுகிறார். 2 பேரும் அதிர்ந்து போனார்கள். இவங்க காதலை நான் ஏத்துக்கல. உன் கழுத்துல அவன் தாலி கட்டியாச்சு. எப்படி இன்னொரு கல்யாணம் நடக்கலாம்? தெய்வ குத்தம். அதான் விபத்து. என்ன உளறத்தில்லை அம்மா? அந்த தாலிக்கெல்லாம் எந்த அர்த்தமும் இல்லை. சட்டப்பூர்வமா அது தப்பு, தண்டிப்பாங்க. ஆனா கடவுள் வேற விதமா தண்டனை கொடுத்துட்டாரே. திரும்ப திரும்ப முட்டாள்தனமா பேசாதே. என்னால பொறுத்துக்க முடியல. முட்டாள்தனம் இல்லைன்னே நீ சொல்லடி தாரணி. ஜோசியர், நாடி ஜோசியர் என சகல தகவல்களையும் அவள் சொன்னாள். நாடியில் சுந்தரின்னு வந்திருக்கு. உன் தாலியைத்தான் கலட்டி போடணுமாம். என்ன பேசுறீங்க? இப்போதான் வளைகாப்பு நடந்திருக்கு. அதுக்குள்ள அமங்கலமா பேசலாமா? அசோக் அவ புருஷன். அவங்க பழமையான குடும்பம். அதனால தான் தில்லை உன்னை பார்த்ததுமே பயந்து தெரியாதுன்னு போய் சொன்னேன். சுந்தரி, நான் சொன்னது சரியா போச்சா? அத்தே, அவங்க எதுக்கெடுத்தாலும் சந்தேகப்படுவாங்க. அவருக்கு அந்த குணம் கொஞ்சம் உண்டு. தாரணி அருகில் வந்தாள். 6 வயசுல தப்பா என்ன நடக்கும் சுந்தரி? நீயே இப்படி பேசலாமா? இல்லை தாரணி, கோயிலில் வச்சு என் கழுத்தில் தாலி ஏறின சென்டிமெண்ட் தான் அவங்களை உறுத்தும். அதை வச்சு அர்த்தம் இல்லாமல் பேசுவாங்க. அவங்க அக்கா உளறினாலும் அதை தட்டி கேட்க மாட்டார். இது காதல் கல்யாணம் இல்லை. அவர் என்னை முழுசா புரிஞ்சுக்கல. சராசரி ஆம்பளையா இருக்கார். நிறைய டார்ச்சர்களை நான் அனுபவிக்கிறேன். வெளியில் சொல்ல முடியல. பார்த்தியா, 16 வருஷத்துக்கு முன்னால நடந்ததை நாம் அலட்சியப்படுத்தினோம். நீ அதை மதிக்கல, அவஸ்தைப்படுற. என் பிள்ளை மதிக்கல, உயிருக்கு போராடுறான். ஜோடி மாறி போச்சு. தங்கச்சி, திரும்பவும் தப்பா பேசாதே. ஆமா அத்தே, இங்கே எதுவும் தப்பா நடக்கல. இனி நடக்க வேண்டியதே பேசலாம். இனிமே என்னமா நடக்கணும்? என் புருஷன் உயிருக்கு போராடுகிறார். அவர் பிழைச்சி வெளியில வரணும்.
நடராஜ், நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை. அவன் தீர்க்காயுசாய் இருப்பான், பிழைச்சு வருவான். இப்ப பிரார்த்தனை பண்ணுறதை தவிர அவனுக்காக நாங்கள் என்ன செய்ய முடியுமா? நன்றி சார். ஆனால் ஜோசியர்கள் சொன்னது சுந்தரியோட தாலியில் ஒரு பகுதியை கடவுளுக்கு காணிக்கை ஆக்கணும்னு. என்ன உளர்ற தாரணி? நடராஜ் உயிருக்கு போராடினா சுந்தரியோட தாலி எப்படி அவனை காப்பாற்றும்? தாலியை காணிக்கையா தர வேண்டியது அவனோட மனைவியான நீ. மாமா, இதைத்தான் நானும் சொன்னேன். நடராஜ் முதல் தாலி கட்டினது சுந்தரிக்கு தானே. அது பொம்மை கல்யாணம். அதுக்கு அர்த்தமில்லை. சிறு பிராயத்தில் நடந்த எதுக்கும் களங்கம் இல்லை. இப்போ பேசினா அது விகாரம். சார், ஆத்திரப்படாதீங்க. நான் சொல்கிறதை கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. கேட்கும்படியா சொல்லுமா? சுந்தரி அசோக் கல்யாணம். இந்த வளைகாப்பு எதிலும் நாங்கள் தலையிடல, உரிமையும் இல்லை. என் புருஷன் நடராஜ் 9 வயசில் கோவிலில் வச்சு சுந்தரிக்கு கட்டின தாலி எங்கே? அதைத்தான் ஜோசியர் சொல்கிறாங்க. அதை கொடுங்க, நான் காணிக்கையாக செலுத்திடுறேன். இதனால் சுந்தரிக்கு எந்த பாதகமும் இல்லை. ஒருவேளை அதன் காரணமாக நடராஜ் பிழைச்சா என் தாலியும் தப்பிக்கும். சுந்தரியின் முகம் மலர்ந்தது. அப்பா, தாரணி சொல்கிறது நல்ல யோசனை. யாருக்கும் இதனால் பாதகமில்லை. பொம்மை கல்யாணத்தை நடத்தினது கடவுள். அந்த தாலி கடவுளுக்கே போய் சேரட்டும். அதை அவங்க கிட்ட கொடுத்துடுங்கப்பா. விஸ்வநாதன் பேசவில்லை. சார், இந்த சிதம்பர ரகசியம் அசோக் குடும்பத்துக்கு ஒரு நாளும் தெரியாது. சுந்தரிக்கு எந்த விதமான பாதகமும் வராது. நாங்கள் உத்தரவாதம் தரோம். அப்படி ஒரு நம்பிக்கையே ஜோசியர்கள் விதைச்ச காரணமா அதை நடத்திட்டா எல்லாருக்கும் நிம்மதி கிடைக்கும் இல்லையா? ஆமாம்ப்பா, பாவம் தாரணி. அவ மனநிலையில் யார் இருந்தாலும் இந்த தவிப்பு இருக்கும். படிப்பும் பகுத்தறிவும் இருந்தாலும் பெண் ஜென்மங்களுக்கு தாலி சென்டிமெண்ட் இருக்கத்தான் செய்யும். அதை அவங்க கிட்ட கொடுங்கப்பா. அவர் பதில் பேசவில்லை. சார், ஏன் பேசாமல் இருக்கீங்க? நான் சொல்கிறேன். முதல்ல கட்டின தாலிங்கிற காரணமா அண்ணன் அதை தர யோசிக்கிறார். இல்லைம்மா, நீங்கள் மடத்தனமாக பேசாதீங்க. அப்புறம் என்னப்பா தயக்கம் உங்களுக்கு? சுந்தரி கேட்க, உங்கள் மகளாய் என்னையும் நினச்சிருங்க சார். தாரணி கெஞ்ச, என்னை மன்னிச்சிடுங்க, அதை தர முடியாது. அப்பா, ஏன் இப்படி இரக்கம் இல்லாமல் பேசுகிறீங்க? தில்லையம்மா அருகில் வந்தாள். என் பிள்ளை பிழைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையானே? இருங்க அத்தே. அப்பா, நான் கேட்குறேன், அந்த தாலி உங்ககிட்ட இருக்கா? இருக்குமா? எங்கே இருக்கு? நம்ம வீட்டில் தானே இருக்கு. எந்த இடத்துல வச்சிருக்கீங்க சொல்லுங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் பள்ளிக்கூடத்துக்கு போனப்ப அது கழுத்தில் இருந்தால் தப்பாக பேசுவாங்கன்னு அம்மாவே கலட்டி உள்ளே வச்சுட்டாங்க. அப்புறமா அதை பற்றி வீட்டில் யாரும் பேசவும் இல்லை. கேட்குற வயசும் பக்குவமும் எனக்கு இல்லை. நான் அதையெல்லாம் மறந்தாச்சு. அப்படின்னா அது உங்ககிட்ட தானேப்பா இருக்கும். சொல்லுங்க, அம்மா அதை எங்கே வச்சாங்கன்னு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். எடுத்து கொடுங்க. பிரார்த்தனையை தாரணை நிறைவேற்றட்டும். அப்போதும் அவர் பேசவில்லை. நான் இத்தனை கேட்டும் நீங்கள் பேசலைன்னா அது நியாயமே இல்லைப்பா. இது உயிர் பிரச்சனை. உங்களுக்கு ஏன் இத்தனை பிடிவாதம்? பதில் இல்லை. அதை எடுத்து தாரணி கையில் கொடுங்கப்பா. கொடுக்க முடியாதும்மா. அது எங்கே இருக்குன்னு சொல்லுங்கப்பா, நான் எடுத்து கொடுக்குறேன். உன்னால் கொடுக்க முடியாதும்மா. ஏன்பா? ஏன்னா அது உன் கழுத்தில் தான் கிடக்கு. சுந்தரி அதிர்ந்து போனாள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.